SLES. நான் உங்களுக்கு தெரியும் என்ன பற்றி என்ன தெரியும் நினைக்கிறேன். என்ன எல்லாரும் லேசாக அறிமுகம் செய்யப்பட்டவர்கள் இருப்பீங்க. நான் ஸ்ரீதரன் சிவானந்தம். இது உங்களோட நேர்முக பரீட்சைக்காக உங்களை தயார்படுத்துகிற கருத்தரங்களை நான் உதவி செய்யறதுக்காக தான் இதை நான் இந்த கருத்தரங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு பொது நேர்முக தேர்வு, வாய்மொழி நேர்முக தேர்வு இந்த ரெண்டு பிரிவிலையும் வாய்மொழி நேர்முக தேர்வுக்கான பகுதியை மாத்திரம் சொல்ல போறேன். வாய்மொழி நேர்முக தேர்வு எப்படி அமையும்ன்றது நீங்க உங்களுக்கு தரப்பட்ட இன்டர்வியூ காலிங் லெட்டர்ஸ்ல எல்லாருக்கும் இருக்கும். இருந்தாலும் அது சம்பந்தமாக நான் உங்களுக்கு ஆரம்ப ஒரு விளக்கத்தை தரலாம்னு எதிர்பார்க்கிறேன். அந்த அடிப்படையில உங்களோட காலிங் லெட்டர் அதன் அடிப்படையில நீங்க எல்லாருமே உங்களோட பொது நேர்முக தேர்வுக்கான ஆவணங்களை தயார்படுத்துற அதே வேளையில வாய்மொழி நேர்முக தேர்வுக்கான தயார்படுத்தலை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில உங்களுக்கு தெரியும், பொது நேர்முக பரீட்சைக்கு பிறகுதான் இந்த வாய்மொழி நேர்முக பரீட்சை நடைபெறும். பொது நேர்முக பரீட்சையில நீங்க ஓகே டாக்குமெண்ட் ஓகே என்று, அதாவது சாட்டிஸ்ஃபைட், கேட்கப்பட்ட நிபந்தனைக்கு அமைவாக நீங்க அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். அதாவது அவருடைய விண்ணப்பம் கோருகின்ற பொழுது உங்களுடைய நிபந்தனைகள் அத்தனையும் பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதை அவர்கள் உறுதி செய்வதற்காகத்தான் இந்த பொது நேர்முக பரீட்சைக்கு உங்களை அழைப்பார்கள். அதன் பின்னர் தான் அதை முடிச்சதுக்கு பிறகுதான் அதை முடிச்சாக்களுக்கு 20 நிமிடம் கொண்ட வாய்மொழி நேர்முக பயிற்சி நடைபெறும். பிரதானமாக அதுல உங்களுக்கு தெரியும், கெட்ட கேபிட்டல் செய்முறை அறிவு, அதுல 7 புள்ளி எப்படி பெறுவது, அதுக்குள்ள என்ன எதிர்பார்ப்பாங்க என்றது உங்களுக்கு தெரிய வரும். மற்றும் தர்க்க நியாயப்படுத்தல் மற்றும் பிரச்சனை தொடர்பாக 7 புள்ளிகள் வழங்கப்படும். அதுக்கு நீங்க எப்படி உங்களை தயார்படுத்த வேணும். 3வது தொடர்பாடல் திறன் 7 புள்ளிகள் கிடைக்கும். அதுக்கு நீங்க இப்படி உங்களை நீங்க தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இது தவிர பர்சனாலிட்டிக்கு 4 மார்க்ஸ் கிடைக்கும். மொத்தமாக 25 புள்ளிகள் கிடைக்கும். அந்த அடிப்படையில ஒதுக்கப்பட்ட அல்லது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட வெற்றிடத்துக்கு அமைவாக நீங்க ஆட்சேர்ப்பு செய்யப்படுவீங்க என்றதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே நேரம் உங்களை போல தேவையான அளவுக்கு 2 மடங்கு எண்ணிக்கையான விண்ணப்பதாரர்கள் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்பட்டிருப்பதனால நீங்க மிக முக்கியமாக ஏன் இந்த வழிகாட்டல் அமர்வு அல்லது இணையவழி கலந்துரையாடல் அல்லது நேர்முக கலந்துரையாடல், நேர்முக பரீட்சை சம்பந்தமான கலந்துரையாடல் ஏன் அவசியம் என்றதை நீங்க விளங்கிக் கொள்ள வேணும். இன்டர்வியூக்கு அழைக்கப்பட்ட அத்தனை பேரும் தெரிவு செய்யப்பட போறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 100 பேர் தேவைப்பட்டால் 200 பேர் அழைச்சிருப்பார்கள். அவை மொத்தமான வெற்றிடத்தினுடைய டபுள் மடங்கு இங்கு அழைக்கப்பட்டிருப்பார்கள். வெற்றிடம் சும்மா சொல்ல 450 என்றால் 450 பூர்ணப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை. அது தீர்மானிப்பது உங்களுடைய கெசட் நோட்டிபிகேஷன்ல சொல்லப்பட்ட மாதிரி பிஎஸ்சிக்கு அது பொறுப்புடையது. தகுதி இல்லாதவர்கள் இருந்தால் வெற்றிடங்களை நிரப்ப வேண்டிய அவசியமும் இல்லை. தகுதியானவர்களுக்கு மாத்திரம்தான் கிடைக்கும். ஆகவே 2 மடங்கான விண்ணப்பதாரிகள் நேர்முக பரீட்சைக்கு அழைக்கப்பட்டிருப்பதனால நீங்க எல்லாருமே உங்களோட ஒரு டாக்குமெண்ட் கூட ஃபெயிலியர் என்று சொன்னா நீங்க இன்டர்வியூ ஓரல் இன்டர்வியூக்கு நீங்க போக இயலாது. ஆகவே சரி, நீங்க உங்களோட டாக்குமெண்ட்ரி பொது நேர்முக பரீட்சையில தெரிவு செய்யப்பட்டாலும் ஓரல் இன்டர்வியூல நீங்க தெரிவு செய்யப்படணும். ஒன்று சரி ஒன்று பிள்ளையாக இருக்கக்கூடாது. அதை கவனமாக நீங்க எதிர்கொள்றதுக்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த கற்றல் கற்பித்தல் செய்முறை அறிவு பற்றி என்ன கேட்பார்கள். இதுக்கு நீங்க உண்மையில அதே போல தர்க்க நியாயப்படுத்தல் மற்றும் பிரச்சனை தொடர்பாக என்ன விசாரிப்பார்கள், என்ன விடயங்களை உங்களிடம் வினவுவார்கள், தொடர்பாடல் திறன் சம்பந்தமாக என்னத்தை வினவுவார்கள் என்பது தொடர்பாக. ஆளுமை என்பது தனியாக உங்கள்ட்ட வினாக்களாக அமையாது. உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய வே ஆஃப் ஆன்சரிங், நீங்க பதில் கொடுக்கின்ற விதம், பிரசன்ட் பண்ற விதம், உங்களுடைய ட்ரெஸ் கோட், உங்களுடைய நடத்தை, அந்த இன்டர்வியூ நேரத்துக்குள்ள 20 நிமிஷத்துக்குள்ள நீங்க எப்படி அவர்களோட நடந்து கொள்கின்ற விதம், இதுகளை எல்லாம் கருத்துல கொண்டுதான் அந்த 4 புள்ளிகள் வழங்கப்படும். சரி, அதன் அடிப்படையில இந்த 25 புள்ளிகளை பெற்றுக்கொள்வதற்கு தமிழ் மொழி மூல பரீட்சார்த்திகள் நீங்க இயலுமானவர முயற்சி செய்ய வேணும். அந்த அடிப்படையில நான் ஒரு தமிழ் மொழி பேசுகின்றவர்கள் என்ற அடிப்படையில நான் உங்களுக்கு என்னுடைய தமிழ் மொழி மூலமான சகோதரர்களுக்கு இந்த செயலமர்வை நான் நடத்துறதுக்கு வந்திருக்கிறேன். இந்த நான் குறிப்பிட்ட ஒரு நேரத்துக்குள்ள உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லித்தர முடியாவிட்டாலும் உங்களுக்கு ஒரு ஷெட்யூலை போட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் நடத்துவோம். நான் ஒரு நம்பர் அனுப்புறேன் அல்லது ஒரு நம்பர் அனுப்புறேன், என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புறேன். நீங்க அந்த குரூப்ல
நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். சரிதானே? என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 973739 141. அநேகமாக இருக்கும், இல்லை அதை நோட் பண்ணி கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 973739 141. சரிதானே? இதுதான் என்னுடைய நம்பர். நீங்க இந்த நம்பரை பயன்படுத்தி இணைந்து கொள்ளலாம். சரிதானே? எப்பவுமே இணைஞ்சு கொள்ளலாம். ஒரு குரூப் ஒன்றை நான் உருவாக்குறேன். அந்த குழுவோட நீங்க ஒரு மெம்பராக இருந்து கொள்ளுங்க. அப்போ அடிக்கடி சில தகவல்களை நான் போட்டுக்கொள்வேன். வகுப்புக்கான நேர சூசிகளையும் இந்த அறிமுக கலந்துரையாடலுக்கான நேர சூசியை நான் உங்களுக்கு போட்டுக்கொள்வேன். ஸோ ஒரு 15ஆம் தேதி வரைக்கும் என்னுடைய வழிகாட்டல் கருத்தரங்கு நடைபெறும். நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஓகே, 28ஆம் மாதம் 21 ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? என்ன கோலன் சார்? 8/21 ஸ்டார்ட் ஆகுறபடியா நான் எனக்கு டைம் கிடைக்கிற நேரத்தில் உங்களுக்கு தகவல்களை சொல்லிக் கொடு. இந்த டைமுக்கு ஜாயின் பண்ணுங்க என்றால் நீங்க அந்த டைமுக்கு ஜாயின் பண்ணி 8/21 ஆகவே அந்த டைமுக்கு நீங்க ஜாயின் பண்ணி நீங்க என்னட்ட இருந்து பெறக்கூடிய உதவிகளை பெற்றுக் கொள்ளலாம். ஓகே, அந்த அடிப்படையில நீங்க என்னுடைய இந்த ஆலோசனைக்கு அமைவாக நேர்வு பற்றிய இலவுபடுத்திக் கொள்ளலாம். சரி, அந்த அடிப்படையில கற்ற கேபிட்டல் செயல்முறை அறிவு தொடர்பாக உள்ள 7 புள்ளிகள் கேட்கப்படும். ரைட், நான் இப்போ இதுக்குள்ள என்ன விஷயங்களை கேட்பாங்க, எப்படி கேட்பாங்கன்றதுக்கு ஜஸ்ட் சின்ன சின்ன உதாரணங்களை சொல்லி கொண்டு போவேன். அதன் பின்னர் நாங்க கேஸ் பை கேஸாக அல்லது ஒவ்வொரு உதாரணங்களை நான் உங்களுக்கு பகிர்ந்து அதனூடாக உங்கள்கிட்ட இருந்து நான் சில டிஸ்கஷனை நான் செய்வதனூடாக என்னுடைய வழிகாட்டல் செயலமர்வை நான் கொண்டு போகலாம்னு எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு மட்டக்களப்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு கோயிலினுடைய எனது இறுதி நாள். அதனால நான் ஒரு குறிப்பிட்ட நேரம் இந்த அமர்வு நான் உங்களுக்கு எடுப்பேன். அதன் பின்னர் நாங்க இதை ஸ்டாப் பண்ணிட்டு பிறகு அடுத்த ஷெடியூலுக்கு நான் வருவேன். சரிதானே? அடுத்த டைம் டேபிள உங்களுக்கு நான் போடுவேன். அந்த அடிப்படையில கற்ற கேபிட்டல் செயல்முறை அறிவு தொடர்பாக நீங்க இதுக்கு முதல் யார்ட்டையும் வழிகாட்டல் செயலமர்வுகளுக்கு போயிருப்பீங்க, அல்லது நண்பர்களுடன் கதைச்சிருப்பீங்க, அல்லது இதுக்கு முதல் நேர்வு பரீட்சைக்கு தோற்றி தெரிவு செய்யப்பட்டவர்களுடன் சகோதரபூர்வமான கலந்துரையாடல பியர் குரூப் டிஸ்கஷனை போட்டிருப்பீங்க, எல்லாம் செய்திருப்பீங்க. இருந்தாலும் நான் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு ஆள் உங்களுக்கு சொல்லக்கூடியது சொல்லலாம். ரைட், கற்ற கேபிட்டல் செயல்முறை தொடர்பாக உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல்கள். பிரதானமாக நீங்க என்ன பாடத்துறைக்கு இதுல பொது ஜெனரல் கார்டர்ல எடுபட்டவர்களுக்கு இந்த கற்ற கேபிட்டல் செயல்முறை தொடர்பான அறிவு வித்தியாசமாக பரீட்சிக்கப்படும். இருந்தாலும் பாட ரீதியாக தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கான நீங்க இதுல சிலர் பொது ஆளணி பட்டியலையும் இருப்பீங்க, விசேட ஆளணி பட்டியலையும் இருப்பீங்க. சரிதானே? பொது ஆளணி பட்டியல் இருக்கிறவர்களுக்கு இது எப்படி அமையும்ன்றது நான் சொல்லுவேன். விசேட ஆளணி பட்டியல் இருக்கிறவர்களுக்கு இது எப்படி அமையும், இந்த பகுதியை எப்படி உங்களிடம் வினாக்களை தொடுப்பார்கள், அதை எப்படி நீங்க எதிர்கொள்ள வேண்டி வேணும் பண்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த அடிப்படையில ரிஃபாஸ் எங்கிருந்து ஜாயின் பண்றீங்க? ரிஃபாஸ் எங்கிருந்து ஜாயின் பண்றீங்க? அமீர் எங்கிருந்து ஜாயின் பண்றீங்க? அமீர் எங்கிருந்து ஜாயின் பண்றீங்க? மைக் ஆன் பண்ணி கதைங்க. கிண்ணியா சார். அமீர் எங்கிருந்து? கிண்ணியா. ரிஃபாஸ் அம்மாந்துரை சார். வெரி குட், வாழ்த்துக்கள். ஓகே, நன்றி. நீங்க ஜாயின் பண்ணதுக்கு. நான் இன்னைக்கு ஒரு அறிமுக அமர்வாக தான் இதை நான் நடத்துறேன் சொல்லி சொல்லலாம். கற்ற கேபிட்டல் செயல்முறை தொடர்பான அறிவு என்பது சாதாரணமாக நீங்க என்ன பாடத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கீங்களோ அந்த பாடத்துறை சம்பந்தமாக
அந்த பாடத்துறை சம்பந்தமாக உங்களிடம் வினாக்கள் ஒரு லெசனை படிப்பிச்சு காட்ட சொல்லி கேட்பாங்க. லெசன் பிளானை எப்படி ப்ரிப்பேர் பண்றது, அதுக்கு அமைவாக நீங்க எப்படி அதை படிப்பீங்க என்றதை ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள 20 நிமிஷம் தந்திருக்குது. 20 நிமிஷம் இதுக்கு எடுப்பாங்க மொத்தமாக நேர்முக பரீட்சைக்கு. இதுல நீங்க ஒரு எப்படி தயார்படுத்துவீங்க என்றதை விளங்கப்படுத்தணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைப்பு இல்லை. உதாரணமாக கணித பாடம் என்றால் கணித பாடத்துல ஒரு தலைப்பை எடுத்து அந்த தலைப்பை எப்படி நீங்க டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸுக்குள்ள கொண்டு போவீங்க, எப்படி ஒரு லெசன் பிளான் எழுதுவீங்க, எப்படி அதை முன்வைப்பீங்க பிள்ளைகளுக்கு என்ற அறிவு தான் இதுக்குள்ள பரீட்சிக்கப்படும். தமிழ் பாடம் என்றால் தமிழ் பாடத்துல ஏதாவது ஒரு தலைப்பை நீங்க எடுக்கலாம். எடுத்து நீங்க அநேகமாக உங்களுக்கு விருப்பமான ஒரு தலைப்பு, ஏனென்றால் நிறைய தலைப்புகளை அவர்கள் முன்மொழிய மாட்டார்கள், ஏனென்றால் வேறு வேறு பாடத்துறையில மாறுபடியால். ஆகவே நீங்க ஒரு தலைப்பை இப்ப இருந்து ஆயத்தப்படுத்த வேணும். உங்களோட பாடத்துறை சம்பந்தமாக ஏதாவது ஒரு வகுப்புக்கு ஏதாவது ஒரு தலைப்பு எடுத்து கற்ற கற்பித்தல் செயல்முறை எப்படி செய்யறது. நீ உண்மையா ஒரு திறமையான ஆள் என்றால் எந்த வகுப்பை சொன்னாலும் எந்த தலைப்பை சொன்னாலும் அதுக்கு ஏற்புடைய மாதிரி நீங்கள் ஒரு ஒரு லெசன் பிளான், ஆக்டிவிட்டி பிளான், லெசன் பிளான் என்று நாங்கள் சொல்றதில்ல, ஆக்டிவிட்டி பிளான் அதெல்லாம் கேட்பாங்க உங்கள்கிட்ட. லெசன் பிளான்ன்றது 2007க்கு முன்னர் தான் இலங்கையில் இருந்தது. 2007ஆம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட கலைத்திட்ட மறுசீரமைப்புக்கு பிறகு நாங்கள் அதை செயற்பாட்டு திட்டமாக அதை நாங்கள் சொல்லிக் கொடுத்தோம். நீங்க லெசன் பிளான் என்று சொல்லக்கூடாது, ஆக்டிவிட்டி பிளான் என்று செயற்பாட்டு திட்டம் என்று சொல்லுவோம். ஏனென்றால் லெசன் பிளான் வந்து நோக்கங்களை அடைவதற்காக தயாரிக்கப்பட்டது, கற்றல் நோக்கங்களை. சரியா? இப்ப அப்படி இல்லை. ஆக்டிவிட்டி பிளான் வந்து தேர்ச்சிகளை அடைவதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே செயற்பாட்டுடன் கூடிய கற்ற கற்பித்தல் நடைபெறுவதற்காக உங்களிடம் ஒரு லெசன் பிளானை எதிர்பார்ப்பார்கள். ஆகவே செயற்பாடு இன்றி நீங்க மாணவர்களை செயற்பாடுகளுக்கு ஈடுபடுத்தாமலுக்கு உங்களுடைய கற்ற கற்பித்தலுக்கான ஆக்டிவிட்டி பிளான் வந்து இருக்கக்கூடாது. விளங்குதோ? லெசன் பிளான் என்ற பதத்தை நீங்க மறந்துடணும், பாவிச்சிடக்கூடாது. சரி, சில கனத்த மெம்பர் இருப்பாருண்டா, இன்டர்வியூ போர்ட்ல நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பாருண்டா, உங்களோட அதிலேயே டிஸ்குவாலிஃபை பண்ணி விட்டுருவார். இவருக்கு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ் தெரியா, எப்படி இவர் இந்த பாடத்தை படிப்பிக்கிற ஒரு ஆளை சூப்பர்வைஸ் பண்ணுவார் என்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ள வந்துடும். மற்றது எங்க தட்டுறது கண்டு இருப்பாங்க, ஏன்னா காம்படிஷன் கூட. அவன் மிகவும் அவதானமாக பயப்படா, வெரி சிம்பிளா ஈஸியா போய் வடிவா தைரியமா போய் ஃபேஸ் பண்ணிட்டு வரணும். சோ உங்களோட பாடத்துறை உதாரணமா ஆரம்ப கல்வி என்றால் ஆரம்ப கல்வி, சமய பாடம் என்றால் சமய பாடம் சம்பந்தமான ஒரு வகுப்பு பாடத்தை எடுத்து நீங்க தயார்படுத்தும். ஹிஸ்டரி என்றால் ஏதோ ஒரு உயர்தரத்துக்கு நீங்க ஹிஸ்டரியை தெரிவு செய்யாதீங்க. அநேகமாக 6 to 11 வரைக்குமான கற்று கற்பித்தல் தயார்படுத்தலை செய்வது மிகவும் விரும்பத்தக்கது. என்றால் அதைத்தான் அதை அநேகமாக செய்வார்கள், அதைத்தான் எதிர்பார்ப்பார்கள். 6 to 11 ஏதாவது ஒரு வகுப்பை சொல்லி இந்த வகுப்புல ஏதாவது ஒரு பாடத்தை நீங்க லெசன் பிளான் செய்யுங்கன்னு சொன்னா செய்ய வரும். அப்ப விரைவாக நோட் பண்ண வரும். அப்ப ஒரு லெசன் பிளானுக்கான பொடி என்னன்றதை நீங்க பார்த்து கொண்டு போகணும். இதுல வந்து 2-3 விதமான அமைப்புகள் இருக்குது. ஒன்று என்ஐயினுடைய ஆக்டிவிட்டி பிளானுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஓப்பன் யூனிவர்சிட்டிக்குரிய ஆக்டிவிட்டி பிளானுக்கான ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்ன பொறுத்தவரை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன், திறந்த பல்கலைக்கழகத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ஆக்டிவிட்டி பிளான் அல்லது ஒரு யூனிவர்சிட்டி லெவல்ல பயன்படுத்தப்படுகின்ற ஆக்டிவிட்டி பிளான், கொழும்பு யூனிவர்சிட்டி, ஜெஃப்னா யூனிவர்சிட்டி, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, இது எல்லாம் கற்ற கற்பித்தல் செயல்முறைக்காக பயன்படுத்துகின்ற ஒரு ஆக்டிவிட்டி பிளான் மெத்தட்டை நீங்க செய்யலாம். அநேகமாக போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமா இன் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் வந்து திறந்த பல்கலைக்கழகத்தால் நடைபெறுவதைய திறந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு மாடலை நீங்க பின்பற்றி ஆக்டிவிட்டி பிளானை ப்ரிப்பேர் பண்ணி விரைவாக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள, அநேகமாக 5 தொடக்கம் 7 நிமிஷம் தருவார்கள், அதுக்குள்ள நீங்க எப்படி முன்வைப்பீங்கன்றதை நீங்க முன்வைக்க வரும். எப்படி படிப்பீங்கன்றதை நீங்க பிரசன்ட் பண்ணி காட்டுவார். சரிதானே? ஆகவே அதுக்குத்தான் அந்த 7 மார்க்ஸ் கிடைக்கும். அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் அடுத்த செஷன்ல அடுத்த டிஸ்கஷன்ல வந்து நான் உங்கள்ட்ட ஒரு தலைப்பை சொல்லுவேன், நீங்க உங்களுக்கு டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி அதை முன்வைக்கலாம். ஆகவே நீங்க இப்ப இருந்து உங்களை தயார்படுத்த வேணும். போயிட்டு ஓப்பன் யூனிவர்சிட்டி நான் தருவேன் ஃபைனல், அவங்கள்ட்ட இல்லாட்டி நான் தருவேன். ஓப்பன் யூனிவர்சிட்டிய டீச்சிங் லேர்னிங் ஒரு ஆக்டிவிட்டி பிளான் எழுதுற மெத்தட் எப்படி என்றதை நான் தருவேன் உங்களுக்கு. அப்படி இல்லாட்டி நீங்களே எடுத்துக்கொண்டு வேற. ஸோ அதன் அடிப்படையில நீங்க இப்படி செய்யலாம். என்னையை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லல. தேசிய கல்வி நிறுவனத்தில் பட்டபின் கல்வி டிப்ளமா முடித்தவர்கள் கரண்ட்லி இப்ப தற்பொழுது என்னையினுடைய அப்டேட் பண்ணி கொண்டே இருப்பார்கள். தற்பொழுது நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி பிளானுக்குரிய ஃபார்மேட்டை நீங்க பார்க்க வேணும். ஏதாவது ஒரு தலைப்புக்கு உங்களுக்கு விருப்பமான, நீங்க ஃபேமிலியரான, நீங்க நிபுணத்துவமா இந்த பாடப்பரப்புல அதாவது விடை அறிவுல
உங்களுடைய ஆக்டிவிட்டி பிளான் இருப்பது மிகவும் சிறந்தது. ஓகேயா? இது தொடர்பாக ஏதாவது கேள்வி கேட்கிறார்கள்? கேட்கலாம். மைக் ஆன்ல இருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணி கேட்கலாம். கம் ஆன். சார் வணக்கம் சார், நான் யசோதரை. எஸ். இந்த ஆக்டிவிட்டி பிளான் சார் சாதாரணமா 40 நிமிஷத்துக்கு தான் நாம எழுதுவோம். ஆமா. அப்போ இந்த 40 நிமிஷத்துக்கு எழுதுறத சார் ஒரு குறிப்பிட்ட அளவு, இப்ப அவ்வளவு விடயங்களும் இருக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 நிமிஷமோ 5 நிமிஷத்துக்குள்ளதான் நாம அதை சுருக்கமா சொல்ல போறோம். ஆக்சுவலா நீங்க நீங்க வடிவா கேட்டு சொல்லுங்க யசோதினி. நீங்க படிப்பிச்சு காட்டுறது இல்ல. ஓகே. படிப்பிச்சு காட்ட உதாரணமாக ஒரு 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 சூப்பர்வைசர் ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ கிளாஸ் ரூம்ல அப்சர்வ் பண்ற ஒருவருக்கு 2 நிமிஷம் போதும் ஒரு ஆள்ற மெத்தட்டை பாக்குறதுக்கு. அவருடைய கற்பித்தல் திறனை எஃபிஷியன்சியை பாக்குறதுக்கு போதும். ஆமாம் சார். ஆமா இல்லையா? அதன் அடிப்படையில் நீங்க பி ரெடி. நீங்க தயாரா எடுத்துக்கொள்ளுங்க. எதுல பிரேக் பண்ண சொல்றாங்க அதுல பிரேக் பண்ணுங்க. சில வழியில சொல்லுவாங்க நீங்க படிப்பிக்க தேவையில்லை, என்னென்னத்தை படிப்பிக்க போறீங்க, எப்படி செய்ய போறீங்கன்றத சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே. அப்ப அதுக்கு போதும் தானே எங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ். ஓகே, போதும். காரணமா போதும் என்ன? ஓகே. அதைத்தான் நீங்க 40 நிமிஷம் படிப்பிக்க போறத நீங்க 5 நிமிஷத்துக்குள்ள எப்படி படிப்பிக்க போறீங்கன்றத நீங்க இவங்களுக்கு பிரசன்ட் பண்ணுவேன். ஓகே. நான் பிரசன்ட் பண்றேன்ற மீனிங் நான் சொல்றேன், படிப்பிச்சும் காட்ட சொல்லலாம், படிப்பீங்கன்னு சொல்லலாம். 5 மினிட்ஸ்ல உங்களை நிப்பாட்ட சொல்லலாம். ஓகே. அந்த 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்க உங்களோட டீச்சிங் லேர்னிங் எஃபிஷியன்சியை கண்டுபிடிக்கலாமா இல்லையா? முடியும் சார். தாராளமா முடியும். இன்டர்வியூ போர்டுன்றது அப்படித்தான், பரீட்சைன்றது அப்படிதான். எல்லாத்தையும் உங்கள்ட்ட எதிர்பார்க்க மாட்டாங்க. குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள உங்களுடைய நீங்க முன்வைக்கிற விஷயத்தை வச்சுக்கொண்டு உங்களுக்கு 7க்கு எத்தனை கொடுக்கலாம்ன்றதை சொல்லுவார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, ரைட். அந்த அடிப்படையில் மேக்சிமம் 7 மினிட்ஸ், மினிமம் 5 மினிட்ஸ் தருவார். வெரி குட். யசோதினி மாதிரி வேற யாரும் கேள்வி கேட்கிறேன்டால் கேட்கலாம். ஹனா எங்க இருந்து? ஹனா ஹனா குட் ஈவினிங் சார். ஓம் சார். எங்கிருந்து? நான் ஏராவூர்ல இருந்து சார். வெரி குட். அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல சந்தோஷம் நீங்க ஜாயின் பண்ணது. எது ஓகே கேட்கிறாருன்னா கேளுமா. ஓகே ஓகே நீங்க விரும்பினால் நான் தொடர்ந்து இந்த செஷன் உங்களுக்கு டிஸ்கஷன் போய்கொண்டிருக்கும், ஜாயின் பண்ணலாம். இன்றைக்கு சொல்லுவேன் அடுத்த செஷன் எப்படின்னு சொல்லி. அடுத்த என்னுடைய நம்பருக்கு நீங்க எடுத்துக்கொண்டீங்கடா என்ற நம்பரை, அதுக்கு ஒரு எனக்கு உங்களோட நம்பர் எல்லாருடைய நம்பரும் தெரியாது தானே. நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொண்டு அனுப்புவேன், நீங்க அதுல ஜாயின் பண்ணி கொள்ளலாம். நான் உங்கள்ட்ட கடைசியா ஒரு நம்பர் எடுத்துருந்தேன். ஓகே. அல்லது நீங்க இப்பவே உங்களோட சாட் பாக்ஸ்ல உங்களோட நம்பர் எல்லாம் போட்டுக்கூடாது. ரைட். இப்போ கெட்ட கேபிட்டல் செயல்முறை தொடர்பாக வேறு விதத்துல எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? அதாவது நீங்க உங்களுக்கு என்ன கேட்கறதுக்கு இருக்கு? கெட்ட கேபிட்டல் செயல்முறைகளை சில வினாக்களை உங்கள்ட்ட தொடுக்கலாம். அடுத்த சந்தர்ப்பம் ஒன்று லெசன் பிளான செய்து அடுத்துலாம், அது தொடர்பாக உங்கள்ட்ட சில வினாக்களை கேட்கலாம். உதாரணமாக நீங்க படிப்பிக்கிற பாடத்துல, உதாரணமாக கோகுலன்ஸ சொல்லுங்க, வரலாறு பாடத்துல தரம் 10ல, கோகுலன்ஸ வரலாறு பாடத்துல தரம் 6ல குடியேற்றங்கள் தொடர்பாக நீங்க ஒரு லெசன் பிளான, ஆக்டிவிட்டி பிளான ப்ரிப்பேர் பண்றீங்க. கோகுலன் சார், ஓகே. குடியேற்றங்கள் தொடர்பாக என்ன விஷயத்தை பிள்ளைகளை படிப்பிக்க போறீங்க? தரம் 6 பிள்ளைகளுக்கு குடியேற்றங்கள் தொடர்பாக என்னத்தை படிப்பிக்க போறீங்க சார்? இலங்கையில ஆரம்ப குடியேற்றங்கள் எவ்வாறு? ஆரம்ப குடியேற்றங்கள் எவ்வாறு நிகழ்ந்தன? எவ்வாறு நிகழ்ந்தன? ஒரு தலைப்பண்டு குட்டி தலைப்பண்டு சொல்லுங்க சார். ஆரம்ப குடியேற்றங்கள் இலங்கையில் நிகழ்ந்த ஆரம்ப குடியேற்றங்கள். இலங்கையில் இருந்த ஆரம்ப குடியேற்றங்கள். இலங்கையில் இருந்த ஆரம்ப குடியேற்றங்கள். இலங்கையில் இருந்த ஆரம்ப குடியேற்றங்கள், அப்படியா? ஆரம்ப குடியேற்றங்கள். ஓ ரைட். இப்ப அந்த செஷன் முடிய, அந்த லெசன் முடிய சார், வெரி குட், அந்த லெசன் முடிய உங்கள்கிட்ட கேட்கலாம், இது தொடர்பாக நீங்கள் மதிப்பீடு செய்ய போறீங்களா, கணிப்பீடு செய்ய போறீங்களா? நான் கதைக்கிற கேட்குதா? இது தொடர்பாக சார் உங்கள்கிட்ட கேட்கலாம். அந்த செஷன் முடிய நீங்க கணிப்பீடு செய்ய போறீங்களா, மதிப்பீடு செய்ய போறீங்களான்னு கேட்பாங்க. என்ன சொல்லுவீங்க?
அந்த 40 நிமிட பாடவிட முடிய கணிப்பிட செய்ய போறீங்களா, மதிப்பிட செய்ய போறீங்களா மதிப்பீடு செய்ய கேட்பாரு. போறோம். ஆ என்ன சொல்லு? மதிப்பீடு செய்ய போறோம். மதிப்பீடா? மதிப்பீடு செய்ய போறோம். மதிப்பீடு. ஏன் மதிப்பீடு செய்ய போறீங்க? அடுத்த கேள்வி கேட்பார்கள், அப்ப ஏன் கணிப்பீடு செய்யல் என்று கேட்பாங்க. அவர்களுக்கு நான் கற்பித்தது இருக்கிறான். விளங்குல சார்? ஹலோ, கற்பித்தது விளங்கியிருக்கான். ஏன் கணிப்பீடு செய்யலாம் சார்? கணிப்பீடு ஏன் செய்யலாம்? பொறுத்து மதிப்பீடு செய்யற சார். இப்ப கற்பித்தது நான் கேட்கிறேன் சார், ஏன் கணிப்பீடு செய்யலாம்? குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள இந்த இடத்துல வாரம் ஜீவன் சார், கணிப்பீட்டுக்கும் மதிப்பீட்டுக்கும் இடையிலான என்ன வேறுபாடு இருக்கு ஜீவன் சார்? என்னண்டா சார், பாடம் நிறைவிட்ட உடனே செய்யறது மதிப்பீடு, பாடம் நடைபெற்று கொண்டிருக்கிற போதும் அடுத்தது அநேக முடிவிலையும் செய்யப்படுவது கணிப்பீடு. வெரி குட். ஆனா அதுல சின்ன திருத்தத்தை செய்யணும். நீங்க என்னடா, பாடம் பாடம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது செய்வது கணிப்பீடு. அதாவது நடைபெற்றுக் கொண்டிருக்க கொண்டு என்னென்ன சார் செய்யறது? ஏதாவது ஒரு பாட அழக நீங்க அப்பப்ப முடிச்சு செய்யறது கணிப்பீடு. என்ன, ஆனா மதிப்பீடுன்றது முழு பாடம் யூனிட் முடிஞ்சதுக்கு பிறகு அல்லது ஒரு மாதாந்தம் அல்லது ஒரு அழகு அல்லது ஒரு தவணை அல்லது வருடாந்த பயிற்சி நடக்கிற மதிப்பீடு. அப்ப கேட்கலாம் மெட்ட கேட்பாங்க, சரி இன்னொரு வேறுபாடு சொல்லுங்க கேட்பாங்க. மதிப்பீட்டுக்கும் கணிப்பீட்டுக்கும் இடையில சும்மா கேட்கலாம். கற்ற கற்பித்தல் படிப்பிச்சு முடிய மார்க்ஸ் தரணும் பண்றது இல்லை. உங்கள்கிட்ட கேட்கலாம், படிப்பிச்சு முடிய மார்க்ஸ் தரணும் பண்றது இல்லை சார். உங்கள்கிட்ட கேட்கலாம், அல்ல இன்னொரு வேறுபாடு சொல்லலாம். மதிப்பீட்டுக்கும் கணிப்பீட்டுக்கும் இடையில எப்படி என்று கேட்டா, மதிப்பீடு கணிப்பீடு என்பது மாணவர்களோட தேர்ச்சி மட்டத்தை அடைந்து கொள்வதை நோக்காக கொண்டு மேற்கொள்ளப்படும் கணிப்பீடு. விளங்குவோம். மதிப்பீடு அப்படி இல்லை. என்னது, ஒரு மாணவனுடைய நிலைமையை அவனுடைய விளைவை இறுதி விளைவை அளவிடுவதற்காக மேற்கொள்வதுதான் என்னது மதிப்பீடு. சிலர் உங்களோட நம்பரை போட்டுருக்கீங்க, மெட்டாக்களும் போடுங்க. ஆகவே உங்கள்ட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படி அமையும். சில கேட்பார்கள், கற்ற கற்பித்தல் செயல்முறை நீங்க செய்து முடிய பின்னூட்டல் செய்ய வேணுமா, எப்படி செய்வீங்க? இதுக்கு இளைஞருடைய குடியேற்றங்கள் தொடர்பாக பின்னூட்டல் எப்படி செய்வீங்கன்னு கேட்பாங்க. என்ன சொல்லுங்க கோலன் சார்? பின்னூட்டல் எப்படி செய்வீங்க? அப்ப சார், ஒரு டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்ல நீங்க மிக முக்கியமா ஒவ்வொரு கூறும் பின்னூட்டல் ஏன் அவசியம், கணிப்பீடு ஏன் அவசியம், மதிப்பீடு ஏன் அவசியம், ரைட்? தேர்ச்சி மட்டம் என்ன, தேர்ச்சி மட்டத்தை அடையிறதுக்கு நீங்க எப்படி பிள்ளைகளை செயற்பாட்டு ரீதியாக தூண்ட போறீங்க, இதுகளை எல்லாம் நீங்க விளங்கி வச்சுக்கொள்ள வேணும். விளங்குதா? ராஜ்குமார், மிஸ்ஸஸ் ராஜ்குமார்? ஆகவே நீங்க சும்மா, அதாவது உங்களோட ஆக்டிவிட்டி பிளான் இருக்கு தானே, ஆக்டிவிட்டி பிளான் எடுத்து ஒவ்வொரு கூறும் யசோதரை விளங்கு தானே, ஒவ்வொரு கூறும் அதனுடைய தெளிவான விளக்கம் உங்களுக்கு இருக்க வேணும். ராசையா கமலதாஸ் எங்கிருந்து? சாரி சொன்னீங்க. கமலதாஸ் என்னண்டா, அப்ப ஒவ்வொரு அந்த ஆக்டிவிட்டி பிளான் முழுமையாக நீங்க தெளிவா இருக்கணும். உங்களோட விளக்கம் இல்லாட்டி நீங்க என்னட்ட கேட்கலாம் அடுத்த டிஸ்கஷன்ல, சரிதானே? அடுத்தது ரெண்டாவது விஷயம் தர்க்க நியாயப்படுத்தல் மற்றும் பிரச்சனை தீர்த்தல். இந்த கற்ற கற்பித்தல் செய்முறை தொடர்பாக நிறைய விஷயம் இருக்குது கேட்பாங்க. சரி, நீங்க ஒரு ஏடியா பாடத்துறை சார்ந்த பணிப்பாளராக, ரைட், ஒரு ஆசிரியரை மேற்பார்வை செய்ய போகக்குள்ள பெடகாஜிக்கல் லீடர்ஷிப் என்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் பெடகாஜிக்கல் லீடர்ஷிப் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? யாராவது? கற்பித்தலியல் தலைமைத்துவம், யசோதரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கற்பித்தலியல் தலைமைத்துவம் என்ற என்ன? கற்பித்தலியல் தலைமைத்துவம் தொடர்பான விடயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். கேட்பாங்க, ஒரு ஆசிரியர் அந்த பாடத்துறை நிர்வாக சேவையில இருக்கிறவர் சார், கற்பித்தல் துறையிலையும் தேர்ந்தவராக இருக்க வேண்டும். ஓகே, கற்பித்தலியல் தலைமைத்துவம். ஓகே, அந்த கற்பித்தல் துறையில நிபுணத்துவம் இருந்தால்தான் கற்பிக்கும் பொழுது அவரை மேற்பார்வை செய்ய முடியும். அப்போ தலைமைத்துவம்னு சொல்லும் பொழுது
அந்த கற்பித்தல் துறையில தனக்கான தேர்ச்சி இருக்கும் பொழுதுதான் அதை மேற்பார்வை செய்து அதற்குரிய தீர்வுகளை வழங்கலாம். இப்ப நான் கதைக்கும் பொழுது விஷயத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரி ஐயா சரி நீங்க சொல்றது சரி ரைட். இதை நாங்க டீப்பா பார்க்க வேணும், சிம்பிளா பார்க்க வேணும். இப்படி கற்பித்தலியல் தலைமைத்துவம்னா என்ன கொஞ்சம் நார்மலா தெரிஞ்சிருக்க தானே வேணும் உங்களுக்கு. ரைட், கற்பித்தலியல் தலைமைத்துவம்னா என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் கட்டாயம். ரைட். ஆகவே சில விஷயங்கள் இந்த கற்பித்தலோட தொடர்புடைய கற்பித்தல் செயல்முறையோட தொடர்புடைய எல்லாம் டீப்பா பார்க்க தேவையில்லை. உங்களோட லெசனோட ஆக்டிவிட்டி பிளானோட ரிலேட்டட் ஆனது. சரி, கணிப்பீட்டு முறை என்றால் சரி என்ன மெத்தட்டை பயன்படுத்த போறீங்க? கணிப்பீட்டு மெத்தட் என்ன? மதிப்பீட்டு மெத்தட்டை பயன்படுத்த போறீங்க. மதிப்பீட்டு முறை வேற, கணிப்பீட்டு முறை வேற, கணிப்பீடுகின்ற முறைகள் வேற இல்லையா? 21ஆம் நூற்றாண்டு வகுப்பறையில நீங்க கற்பித்தல் செயல்முறையை மேற்கொள்ளும் பொழுது உங்களோட வகுப்பறை இருக்க வேண்டிய நிலைமை என்ன? இப்படி எல்லாம் கேட்கலாம். இந்த முறை கட்டாயம் அப்படியான வினாக்களை உங்கள்கிட்ட வினவலாம். சரிதானே? அல்லது வினவாமலும் விடலாம். ரைட். ஆனா நீங்க எதுக்கும் தயாரான நிலைமையில ஒரு ஃபுல் பொட்டன்ஷியலான ஆளாக நீங்க உங்களுடைய இந்த இன்டர்வியூ நீங்க எதிர்கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்றேன். சரியா சார் அதுக்கு ஒரு முழுமையான விளக்கம் தாரீங்களா சார்? கட்டாயம் நான் தருவேன் உங்களுக்கு. டீட்டெயில்டா நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு போவேன். அதாவது கற்பித்தலியல் தலைமைத்துவம் இப்ப எனக்கு புரிஞ்சதை நான் சொன்னேன் சார். ஆமா, முழுமையான ஒரு விளக்கம் தாரீங்களா? ரைட் 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 ரைட். ஒன்றும் கவலைப்படாங்க. இப்ப இன்ஸ்ட்ரக்ஷனல் லீடர்ஷிப் சாரி என்னது பெடகாஜிக்கல் லீடர்ஷிப் என்று நாங்கள் அதை சொல்லுவோம். சரிதானே? கற்பித்தலியல் தலைமைத்துவம் என்னன்னு இப்ப நீங்க கேட்கறீங்களா என்னட்டு? ரைட். நான் இப்ப இந்த டீட்டெயில்ஸை சொல்லலாம்னு இருந்தாலும் நீங்க கேட்கிறபடியால் கற்பித்தலியல் தலைமைத்துவம் அது உண்மையா பார்க்க போனா அண்மை காலத்துல மிக முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு விஷயம்தான் இந்த கற்பித்தலியல் தலைமைத்துவம். சரி, கற்பித்தலியல் தலைமைத்துவம் என்ன என்றதுக்கு நாங்கள் நிறைய விளக்கங்களை சொல்லலாம். இருந்தாலும் நான் சுருக்கமான ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரைட், பாருங்க. கற்பித்தலியல் தலைமைத்துவம் என்ன? மிஸ்ஸஸ் யசோதரை கேட்டபடியால் இது சுருக்கமா. கற்பித்தலியல் தலைமைத்துவம் என்பது கல்வி சூழல்களில் கற்பித்தல் மற்றும் கற்றல் நடைமுறைகளை வழிநடத்துதல் அவற்றை மேம்படுத்துவதில் என்பவற்றில் இது கவனம் செலுத்துகிறது. கற்பித்தல் தலைமைத்துவத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் இருக்குது. விளங்கிதா? கற்பித்தலியல் தலைமைத்துவம் என்ன? கற்பித்தலியல் தலைமைத்துவம் என்பது கல்வி சூழல்களில் கற்பித்தல் மற்றும் கற்றல் நடைமுறைகளை வழிநடத்துதல், அவற்றை மேம்படுத்துதல். ஒரு டிஸ்கஷன் ஒரு லெக்சர்ஸ்ல இருக்கு எடுக்கிறேன். ஆகவே அவற்றை மேம்படுத்துதல் போன்ற விடயங்கள் அது கவனம் செலுத்துது. 2 விஷயம். ஒன்று கற்ற கற்பித்தலை வழி நடத்துறது, மற்றது இம்ப்ரூவ் பண்றது. 2 தான், வேற ஒன்றுமே இல்லை. கற்பித்தல் தலைமைத்துவத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன? ஒன்று கல்வி கோட்பாடுகளின் நடைமுறைகளும் 10 விஷயம் இருக்கு. கலைத்திட்டம் அல்லது பாடவிதான அபிவிருத்தி, கற்பித்தல் உத்திகள், கணிப்பீடும் மதிப்பீடும். நான் சொன்னேன் இப்ப கற்பித்தலியல் தலைமைத்துவத்தில் தொழில் மாண்மைத்துவ அபிவிருத்தி, தலைமைத்துவ திறன்கள், கல்விக் கொள்கை மறுசீரமைப்பு, தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு, பிரதிபலிப்பு சிந்தனை. இந்த 10ஐயும் நீங்க படிச்சு கொள்ள வேண்டும் இந்த கற்பித்தலியல் தலைமைத்துவத்துல. கற்பித்தலியல் தலைமைத்துவத்துல இவ்வளவுதான் தேவை. விளங்குதா யசோதரை? ஓகேயா? இப்போது என்னண்டு சொல்லுங்க. இல்ல சார், அந்த தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டிய அம்சங்கள் அந்த போட்டிங்களே சார் 10. ஓ, பண்ணினீங்களே சார். எனக்கு விளங்கல நீங்க கதைக்கிறது. சவுண்ட் இல்ல நீங்க கதைக்கிறது. சார் இப்போ அந்த தலைமைத்துவத்துக்கான விளக்கம் போட்டீங்க தானே சார்? கற்பித்தலியல் தலைமைத்துவத்துக்கான விளக்கம் பெடகாஜிக்கல் லீடர்ஷிப்புக்கு. ஆமாம் சார். ஓ, அதுக்கு கீழே அந்த 10 அம்சங்கள் போட்டீங்களே சார்? ஆமா. அதை கொஞ்சம் டிஸ்ப்ளே பண்ண முடியுமா சார்? ரைட் ரைட் ரைட். நீங்க அந்த அளவுக்கு டீடைல்ஸா தேவையில்லை. நீங்க நான் உங்களுக்கு விளக்கம் தேவைன்றதுக்காக கற்பித்தலியல் தலைமைத்துவம் என்ன,
என்ன கற்றல் கற்பித்தல் நடைமுறைகளை வழிநடத்துதல் அவற்றை மேம்படுத்துதல் ரெண்டும் தான். சரியாக அதை கைட் பண்ண வேணும், மற்றதையும் இம்ப்ரூவ் பண்ணணும். என்னத்த கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை. சரிதானே? அந்த அடிப்படையில 10 அம்சங்கள் இந்த கற்பித்தல் தலைமைத்துவத்தில் பார்க்கப்பட வேணும். ஒன்று, கல்வி கோட்பாடுகளின் நடைமுறைகளும். சரியோ? நோட் பண்றீங்களா? நோட் பண்றீங்களா? ஓகே சார். ரைட். ஆமாம் சார். கற்பித்தலியல் தலைமைத்துவத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டிய பரப்புகள் ரெண்டு போட்டுட்டு, ஒன்று கல்வி கோட்பாடுகள் நடைமுறைகள். ஏன்னா நீங்க இனி பெடகாஜிக்கல் லீடர்ஷிப் செய்ய போறார்கள், கற்பித்தலியல் தலைமைத்துவத்துக்கு சப்போர்ட் பண்ண போறார்கள். நீங்க சூப்பர்விஷன் மானிட்டரிங் செய்து ஒரு 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 என்னது பாடசாலையுடைய கலைத்திட்ட முகாமைத்துவம், போதனை சார் முகாமைத்துவத்துக்கு உதவி செய்ய போறார்கள். அதிபருக்கு போதனை தலைமைத்துவம் இருக்கு தானே, போதனா தலைமைத்துவம் இன்ஸ்ட்ரக்ஷனல் லீடர்ஷிப்புக்கு உதவி செய்ய போறார்கள் நீங்க. ஆகவே கட்டாயம் இந்த விஷயங்கள் தெரிய வேணும். இதெல்லாம் அங்க சில வழியில கேஸ் ஸ்டடியில கேட்கலாம். கலைத்திட்ட பாடவிதான அபிவிருத்தி. மூன்றாவது கற்பித்தல் உத்திகள், டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ். நாலாவது கணிப்பீடு மதிப்பீடு. இப்போ மதிப்பீட்டு கலாச்சாரத்திலிருந்து கணிப்பீட்டு கலாச்சாரம் நோக்கி நாங்க பயணிச்சிருக்கிறோம். சரியா ஜீவன் சார்? கணிப்பீட்டு கலாச்சாரம் தான் இப்ப நடைமுறையில் இருக்குது. சரியா ஜீவன் சார்? கணிப்பீட்டு நடைமுறைகள் தான் இப்ப நடைமுறையில் இருக்குது. மதிப்பீட்டு கலாச்சாரத்திலிருந்து நாங்கள் விலகிட்டோம். அடுத்தது வான்மைத்துவ விருத்தி, தொழில் வான்மைத்துவ விருத்தி. SBPTD பாடசாலைகள் இருக்குதானே. ஆறாவது நோட் பண்றீங்களா? தலைமைத்துவ திறன்கள். தலைமைத்துவ திறன்கள். ஏழாவது கல்விக் கொள்கை மற்றும் மறுசீரமைப்பு. எட்டாவது தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பு. எப்படி டெக்னாலஜியை இன்டிகிரேட் பண்றது. சரியா? இப்ப உங்களோட பிரசன்டேஷனே பார்ப்பாங்க, டெக்னாலஜி எப்படி நீங்க பயன்படுத்துறீங்கன்றது கேட்பாங்க. கற்ற கற்பித்தல் செயல்முறையில சரியா எப்படி டெக்னாலஜியை நீங்க இன்டிகிரேட் பண்ண போறீங்க, தொடர்புபடுத்த போறீங்க. வெறும் சமத்துவமும் உள்ளடக்கமும், அதாவது அனைத்து மாணவர்களையும் கல்வியில உள்வாங்கி கற்பிக்கக்கூடிய தன்மையை உறுதி செய்ய வேணும் இந்த கற்பித்தலியல் தலைமைத்துவத்தில். அடுத்தது பிரதிபலிப்பு சிந்தனை திறன் பயிற்சி, ரிஃப்ளெக்டிவ் பிராக்டிஸ். பிரதிபலிப்பு கற்றல் கற்பித்தல் செயல்முறை நடைபெறும். இவ்வளவு போதும். சரிதானே? சரி, எழுதிட்டீங்களா? நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப உங்கள்ட்ட இந்த கேள்வியில கேட்க மாட்டாங்க, கற்பித்தலியல் தலைமைத்துவம் என்ன அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நீங்க கற்ற கற்பித்தல் செய்முறையில இப்படி கேட்கலாம். கற்ற கற்பித்தல் செய்முறையோட நீங்க எப்படி நீங்க என்ன விதமான ஒரு கற்பித்தலியல் தலைமை தாங்குபவர் என்ன விதமான விடயங்களை தெரிஞ்சிருக்க வேணும். ஒன்றெண்டு கேள்வியில கேட்கலாம், இல்லைன்னு இல்லை. சரி, இது நான் சொல்றேன். இப்ப ஒரு ஸ்பெஷல் கார்டர்ல பாடத்துறை சார்ந்து பிரசன்டேஷன் முன்வைக்க போறாங்களுக்கு நான் கேட்கிறேன். சில வழியில கேட்பாங்க. இப்ப ஸ்பெஷல் கார்டர்ல போறாலும் ஏதோ ஒரு பாடத்தை படிப்பிச்சு போட்டு அன்னைக்கு போவார், அவங்களையும் படிப்பிக்க சொல்லலாம், இல்லைன்னு இல்லை. அது தவிர வேறு வினாக்களையும் கேட்கலாம். இந்த மாதிரியான இப்ப கற்பித்தலியல் தலைமைத்துவம், போதனா தலைமைத்துவம், கலைத்திட்ட தலைமைத்துவம், கரிக்குலம் மேனேஜ்மெண்ட், கலைத்திட்ட முகாமைத்துவம், இது சம்பந்தமான கேள்விகளை கூட கேட்கலாம் ஒரு ஜெனரல் கார்டர்ல போற ஒரு ஆளுக்கு. ஆனா ஜெனரல் கார்டர்ல போறவர் ஒரு டீச்சரா இருந்து தானே போறார், ஏதோ ஒரு பாடம் படிப்பிச்சுதானே இருப்பார். அந்த பாடம் சார்பாக அவருக்கு மார்க்ஸ் கொடுக்கத்தானே வேணும். ஆகவே அதை பரீட்சிக்கிறதுக்கு கூட படிப்பிக்க சொல்லலாம். ஒரு லெசன் பிளான ப்ரிப்பேர் பண்ணி சொல்லலாம். அடுத்து ஒரு SPA பிளான கூட ப்ரிப்பேர் பண்ண சொல்லலாம். மதிப்பு கணிப்பீட்டு திட்டத்தை கூட தயாரிக்க சொல்லலாம். சரி, அடுத்தது தர்க்க நியாயப்படுத்தல் மற்றும் பிரச்சனை தீர்த்தல். இப்ப நான் இதுக்குள்ள இன்னும் டீப்பா போகல. இது நான் ஒரு இன்ட்ரோடக்டரி செஷன் தான் செய்யறேன் இன்றைக்கு, அறிமுக அமர்வு. அடுத்தது சரிதானே?